Pramerica Life Wealth Plus ACE பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது ஃபினான்ஷியல் growthக்கு ஒரு ஷார்ட் கட்டா அமையுமா இல்ல will it fall short of your expectation? வாங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலமா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பத்தின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸை த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சிஸ்டன்சி யூனிட்ஸையும் ஆட் பண்ணுறாங்க அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி 5th பாலிசி இயர். இது 10th பாலிசி இயர்லேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும். அண்ட் ஆல்சோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டை மந்த்லி சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணவும் சூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த சம் அஷூர்டுன்றது நீங்கள் டைம் ஆஃப் என்ட்ரி லைஃப் இன்சூரன்ஸ்க்கு என்ன ஏஜ் இருந்துச்சோ அதை பேஸ் பண்ணி தான் டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட், டெத் பெனிஃபிட் அண்ட் பர்சிஸ்டன்சி யூனிட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் 10 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் கிட்ட இருக்கு. நீங்கள் அதை பாலிசி ஹோல்டரா உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஒரு யூனிட் லிங்க் பாலிசின்றதுனால சார்ஜஸும் சார்ஜ் பண்றாங்க. லைக் ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ், மொட்டாலிட்டி சார்ஜ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ், டிஸ்கண்டினியூஸ் சார்ஜ் நிறைய சார்ஜஸ் இருக்கு. ஸோ இந்த சார்ஜஸ் எல்லாமே இன்வெஸ்டருக்கு ஒரு அடிஷனல் பர்டன் தான். மற்ற ஈக்விட்டி லிங்க்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்ல மினிமலா இல்ல இதை விட கம்மியா இல்ல இந்த மாதிரி சார்ஜஸே மோஸ்ட்லி இருக்காது. லைக் ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்காது. பட் இந்த மாதிரி யூலிப்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இந்த டிடக்ஷன்ஸே பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் உங்களுடைய ரிட்டர்ன்ஸ்ல எரோட் பண்ணுது கிராஜுவலி. ஸோ உங்களுடைய வெல்த் கிரியேஷனுக்கு ஓவரால் பொட்டன்ஷியல் லிமிட் பண்ற மாதிரி தான் இருக்கு. இதை நம்ம ட்ராபேக்காக தான் எடுத்துக்கணும். ஸோ இதில் இருக்க அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் பேமெண்ட்ன்றது ஒரு சிம்பிள் அண்ட் ஹேசல் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். அண்ட் பாலிசி மெச்சூரிட்டியில் உங்களுடைய மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை நீங்கள் ஸ்ட்ரக்சர்ட் பே அவுட்டை கூட ரிசீவ் பண்ணலாம் ஒரு பீரியட் ஆஃப் அப் டு 5 years. பார்ஷியல் வித்ட்ராவலும் பார்த்தீங்கன்னா 5 பாலிசி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கு அப்புறமா, அதாவது லாக் இன் பீரியட்க்கு அப்புறமா அலோட் அண்ட் பிட்வீன் ஃபண்ட் ஸ்விட்ச் பண்ணிக்கிற ஃபிளெக்சிபிலிட்டி இதில் இருக்கு. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டி அவைலபிள் கிடையாது. ஃபர்ஸ்ட் 5 பாலிசி இயர்ஸ் அந்த லாக் இன் பீரியட் அப்போ உங்களோட ஃபண்ட்ஸ்க்கு ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்டட் தான். சம் அஷூர்ட் ஒரு ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் நீட்ஸ் எசென்ஷியலா கவர் பண்ற அளவுக்கு சஃபிஷியன்ட்டா இல்ல. நம்ம சார்ஜஸ் எல்லாமே ப்ரீமியம்ல இருந்து டிடக்ட் பண்ணிட்டு நெட் ப்ரீமியம் இன்வெஸ்ட் பண்றதுனால அதோட ட்ராபேக்காக தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் ஓவரால் அந்த வெல்த் கிரியேஷன் பொட்டன்ஷியலே பார்த்தீங்கன்னா லிமிட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்கு. இதை மைண்ட்ல வச்சு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதுல பாலிசி ப்ராஷர்ல கொடுத்திருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி நம்ம IRR அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த பாலிசியை பத்தி இன்னும் சில டீடைல்ஸை நீங்க இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும், சில ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த பாலிசி அப்படின்னா நீங்க கண்டிப்பா பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ கால்குலேஷன் பர்பஸ்க்காக ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஒரு 30-year-old மேல் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்றாங்க வித் பாலிசி டேர்ம் ஆஃப் 20 years, சிங்கிள் பிரீமியம் 5 lakh கட்டியிருக்காரு. ஸோ சம் அஷூர்ட் பார்த்தீங்கன்னா 6,25,000 வருது, அதாவது 1.25 times சிங்கிள் பிரீமியம். இப்போ மெச்சூரிட்டியில் ஃபண்ட் வேல்யூ அவர் ரிசீவ் பண்றாரு. இது மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ்க்கு டிபெண்டா தான் இருக்கும். ஆனால் பாலிசி ப்ராஷர்ல அஸ்யூம் ரிட்டர்ன் ரேட் 4 and 8% குறிப்பிட்டிருக்காங்க. இது கேரண்டீட் ரிட்டர்ன் கிடையாது. இவ்வளோதான் பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸும் கிடையாது, அப்பர் ஆர் லோவர் லிமிட்ஸ். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பாலிசி ஒரு worst and best case scenarioல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணனும் காட்டுறதுக்காக இப்படி அஸ்யூம் ரிட்டர்ன் ப்ராஷர்ல கொடுத்திருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக அந்த அஸ்யூம் ரிட்டர்ன் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ 4% ரிட்டர்ன்ல ஃபண்ட் வேல்யூ 8.05 lakhs வருது, IRR 2.41% வருது. ஸோ இதுல ஆக்சுவலி ரெஃப்ளெக்ட் ஆகுறது ஆல்மோஸ்ட் நோ ரியல் வெல்த் கிரியேஷன். இந்த ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா பேர்லி இன்ஃப்ளேஷனோட கீப் அப் பண்ணுமான்னு தான் சொல்ல முடியும். அண்ட் 8% ரிட்டர்ன்ல ஃபண்ட் வேல்யூ 17.12 lakhs வருது, IRR 6.35%. ஒரு ஆப்டிமிஸ்டிக் சினாரியோல கூட இந்த ரிட்டர்ன் லோவர் இல்ல கம்பேரபிள் டு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் சொல்லலாம். நம்ம எடுத்த ரிஸ்க்கு அளவுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா இந்த ரிட்டர்ன்ஸ் கிடையாது. ஸோ இது இன்ஃப்ளேஷன் பீட்டிங் இல்ல ஒரு மீனிங்ஃபுல் ரியல் ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி லம்சமா ஒரு அமௌண்ட் இந்த மாதிரி பிளான்ல இன்வெஸ்ட் பண்றதுன்றது உங்க வெல்த் அக்யூமுலேஷன் பொட்டன்ஷியலை ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ரிட்டர்ன்ஸ் ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் growth எக்ஸ்பெக்டேஷனை ஜஸ்டிஃபை பண்ணல. நம்ம நினைச்ச மாதிரி இந்த பாலிசி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணலாம். இதுல ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச் ஆனா எடுக்க போறோம். இப்போ அமெரிக்கா பாலிசில இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்படி பண்ணாம செப்பரேட்டா அந்த ரெண்டு காம்பனன்ட்ஸும் இன்வெஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும்ன்றது தான் பார்க்க போறோம். ஸோ லைஃப் கவருக்காக ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கோம். 6.50 lakhs கவரேஜ் உங்களுக்கு 20 yearsக்கு நீங்க ஒரு சிங்கிள் பிரீமியம் ஆஃப் 31,300 கொடுத்தே பர்ச்சேஸ் பண்ணிடலாம்.
பண்ணிடலாம். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்க்குன்னு உங்களுக்கு 4.68 lakhs அவைலபிளாக இருக்கும். இன்வெஸ்டரோட ரிஸ்க் அப்பிடைட் பொறுத்து இந்த பேலன்ஸை டெப்ட் இல்லை ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நீங்கள் அலோகேட்டும் பண்ணலாம். இந்த கம்பேரிசனில் நம்ம ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்திருக்கோம். ஸோ ஆவரேஜ் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் அசியூம் பண்ணோம்னா ப்ரீ டாக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு 45.21 lakhs வருது. கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் ஃபேக்டர் இன் பண்ணாலுமே ரிடீம் பண்ணும்போது நெட் மெச்சூரிட்டி வேல்யூ கம்ஸ் டு அப்ராக்சிமேட்லி 40.30 lakhs. அப்போ போஸ்ட் டாக்ஸ் ஐஆர்ஆரே 11% வருது. ஸோ இதுக்கு டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோன்றதுக்குமே ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கம்பேரிசனில் கிளியர்லி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம செப்பரேட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி கிரேட் லிக்விடிட்டி அண்ட் சுப்பீரியர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு. இன் கான்ட்ராஸ்ட் அமெரிக்கா பாலிசியில் ஆஃபன் லிக்விடிட்டி அண்ட் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் ரெண்டுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கல, ரெண்டுமே லேக்கிங்காக தான் இருக்குது. ஸோ லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு இது ஒரு லெஸ் எஃபிஷியன்ட் சாய்ஸ்னே சொல்லலாம். இப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? அமெரிக்கா லைஃப் வெல்த் பிளஸ் ஏஸ் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? ஒரு லம்சமா மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது தான் இந்த அமெரிக்கா பாலிசியோட கீ செல்லிங் பாயிண்ட்னே சொல்லலாம். அண்ட் ஃபண்ட் வேல்யூ அலாங் வித் பெர்சிஸ்டன்சி யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா பாலிசி ஹோல்டருக்கு கிடைக்குது. ஆனால் ரிட்டர்ன்ஸ் அனலைஸ் பண்ண என்ன தெரியுது? இந்த லம்சம் மார்க்கெட் லிங்க்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் டெலிவர் பண்ணல. இட் பிகம்ஸ் எவிடென்ட். ஈவன் தோ இது ஒரு growth oriented ப்ராடக்டாக பொசிஷன் பண்ணியுமே நம்மளுக்கு அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வரல. அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்கு. ஸோ இந்த பாலிசி ஜென்யூன் வெல்த் கிரியேஷனை சப்போர்ட் பண்ணுறதுல ஃபால் ஷார்ட். ஒரு சிங்கிள் ப்ரீமியம் யூலிப் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ணி இன்எஃபிஷியன்டான ப்ராடக்ட்ஸ் தான் சொல்லலாம். பிரைமரிலி அதோட ஹை சார்ஜஸ் அண்ட் லிமிடெட் ஃபிளெக்சிபிலிட்டிக்கான காரணத்தினால. ஸோ பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இதை விட அவைலபிளாக இருக்கு. அதுவும் லோவர் காஸ்ட்ல அண்ட் ஹையர் லிக்விடிட்டி அண்ட் சுப்பீரியர் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ போர்ட்ஃபோலியோவில் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருக்கிறதுன்றது லாங் டேர்ம் வெல்த் பில்டிங்க்கு ரொம்பவே வைட்டலான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது யூலிப்ஸை அவாய்ட் பண்ணுறது ஒரு வைஸான விஷயம். நீங்கள் அதுக்கு பதிலாக உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் அண்ட் ஃபினான்ஷியல் ஆப்ஜெக்டிவ்ஸ் தான் மேட்ச் பண்ணுற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணலாம். லைஃப் இன்சூரன்ஸ்க்கு ஒரு பியூர் டேர்ம் பாலிசி எடுத்துக்கிறதே இது மோஸ்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன். உங்கள் ஃபேமிலிக்கு உங்களுடைய ஆப்சன்ஸில் அடிக்வேட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் ரிமைனிங் ஃபண்ட்ஸை மோர் எஃபிஷியன்ட்லி இன்வெஸ்ட் பண்ணவும் அதில் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம்.